வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி வந்து அவுட்டோர் பைப் லைனை நம்ம வீட்டுக்கு வந்து வெளி பைப் லைனை அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ வந்து போடுறது வந்து வேலை தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் போடுறது அதிகபட்சம். ஏன்னா அதே வீடியோ போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் சொல்கிறேன். ஒவ்வொரு டிசைனாக இருக்கும் ஒரு வீடியோ, அதனால் நம்ம அது ஒரு டிசைனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ நான் இந்த வீட்டில் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு எல்லாமே. இப்போ வந்து 4-5 டாய்லெட் லைனு, இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ளார வச்சுருக்கோம். இதில் வந்து டோர் எல் போட்டு ஒரு 45 போட்டிருக்கோம். 45 போட்டுட்டு இது வந்து என்னத்துக்காக போட்டோன்னா அந்த வாட்டத்துக்காக போட்டிருக்கோம். டேரெக்டாக போடாமல் 2.5 பைப் லைன் வருது, அதனால் ஒரு வாட்டத்துக்காக போட்டிருக்கோம். இதேமாரி சின்ன சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இப்போ கொஞ்சம் யூஸ் ஆகும். இது வந்து ஏர் தூக்கி விட்ருக்கோம். 4 இன்ச்சு தூக்கி விட்றது மேக்ஸிமம் நல்லது. ஏன்னா மேல் ஃப்ளோர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது கீழே எஸ்டபிள்யூஆர் கிளாம்பு தான் நாங்கள் அதிகமாக பிடிப்போம். இதில் ஒரு 45 பிடிச்சிட்டு நேராக உரை இறக்கியிருக்காங்க. அதில் கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. இந்த டாய்லெட்டுக்கு வச்சுருக்காங்க, அந்தாண்ட வந்து வேஸ்ட் வாட்டருக்கு வச்சுருக்காங்க. இந்த சைடு மண் ஃபுல்லாக கொட்டிப்பாங்க. ஏன்னா வாட்டத்துக்காக நம்ம மண் குழி நோண்டு பறித்து போனால் அந்த 2 உரை போவோம். இப்போ வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு இங்கே ஒரு ஏர் வச்சுருக்கோம். இதுமாரி டீ போட்டு ஏர் வைக்கிறது என்னதுன்னா வேஸ்ட் வாட்ரு தண்ணி ஃப்ரீயாக போகிறதுக்கு, ப்ளஸ் ப்ரோஷன் வந்துச்சுன்னா அதை லிங்க் பண்ணுறதுக்கு. இந்த கார்னரில் ஒரு டோர் எல் போட்டிருக்கோம், டஸ்ட்டு வச்சுருந்தா க்ளீன் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இந்த சைடு மேக்ஸிமம் பின்னாடி படி போடாதீங்க. இதேமாரி இடஞ்சல் வந்தப்போ ஃப்ளம்மிங் லைன் போகிறப்ப அந்த படியை எடுத்துருவோம். ஏன்னா அதில் ஒரு 4 எல் விழுவோம். இது வந்து கிச்சன் லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு டோர் எல் போட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மேலே இதில் ஒரு ஏர் வச்சுருக்க பாருங்க. மூளைக்கு ஏர் வச்சிங்கன்னா ஸ்மெல் வராது, அந்த பிரச்சனைலாம் இருக்காது உங்களுக்கு. இப்போ இதுக்கு ஒரு வாட்டம் வச்சுட்டு ப்ளஸ் இதில் வந்து வாஷிங் மிஷின் வருது. நம்ம தரைக்காக கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சுருக்கோம், அதுக்கேற்ற மாரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் டேரெக்டாக வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து சோக் பீட்டில் போகிற மாரி வச்சாச்சு. இப்போ இந்த சைடு அப்படியே டோர் எல்லு எல்லாத்தையும் வாட்டம் கட்டி வச்சாச்சு ஃபுல்லாக. இந்த தரை போட்டோம்னா நம்ம 1.5 எண்டுக்கு இப்போ ஒட்டியிருக்க மாட்டோம். அதனால் நம்ம வந்து எப்போ வேணுமோ கட்டிட்டு அதுக்கு தரை மட்டத்துக்கு அறுத்து போட்டுக்கலாம். நம்ம கார்பரேஷன் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் வருது. இந்த வழியாக வந்துட்டு இங்கே ஒரு டேப்பு ஜாமான் வளர்க்குறது கேட்டாங்க, அதுக்கிட்ட டேப் வச்சுருக்கோம். ப்ளஸ்ஸு இந்த சைடு முக்காலாகவே கொண்டு வந்துருக்கோம். இன்புட்டே முக்கால் தான் வரும். அது இங்கேருந்து டெலிவரி பண்ணிவிட்டு ப்ளஸ் இது வழியாக இந்த கார்பரேஷன் வாட்டர் வருது பாருங்கள், இதுலேருந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டா வீட்டுக்கு ஃபுல்லாக போயிடும். ப்ளஸ் இந்த பாத்ரூமில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எங்கள் ஏரியா வந்து பாண்டிச்சேரி ஏரியா, காரைக்கால் ஏரியா. அதனால் வந்து எங்கள் இதுனால் ஒரு 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு தண்ணி விடுவாங்க, நல்லா ப்ரெஷராக வரும். ப்ளஸ் வாசலில் தண்ணி தெளிக்கிறதுக்கு யூசேஜுக்காக அங்கே ஒரு கார்பரேஷன் வாட்டர் பைப் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து டேங்க் வாட்ரு பார்த்திங்கன்னா இதுலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ரெடியூசர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுலேருந்து 1 இன்ச்லேருந்து 3/4 போட்டுட்டோம். ஃபுல்லாக லென்த்து பிடிச்சிட்டு வந்து இந்த பாத்ரூமுக்கு வந்து 1/4 டீயை போட்டு அப்படியே ஷார்ட்டாக விட்டாச்சு. பாத்ரூமுக்கு உள்ளார வாட்டர் கனெக்ஷன் போகிறதுக்காக அப்படியே 1 இன்ச் லென்த்தை பிடிச்சிட்டு வந்துட்டு ஃபுல்லாக இந்த சைடில் கொண்டு வந்துட்டு இங்கே வந்து இங்கே ஒரு டேப்புக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இதுலேருந்து ரெடியூசர் பண்ணி இங்கே ஒரு டேப்பு வச்சாச்சு. ப்ளஸ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு டேங்க்கு மேலே அங்கே தான் வைக்க போகிறோம். ப்ளஸ் அதுலேருந்து 1 இன்ச் டீ போட்டு இந்த சைடில் வந்து கிச்சனுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. கிச்சனுக்கு கொடுக்குறப்ப இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறப்ப நம்ம ஒரு டேப்புக்காக எல்போ ப்ராஸ் போட்டு வச்சாச்சு. எல்போ பிவிசியும் ஓப்பனில் இருக்கிறதால பிவிசியும் போட்டுக்கலாம். வாஷிங் மிஷின் வைக்கிறப்ப நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ரெயின் வாட்டருக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு டோர் டீ போட்டு கீழே 45 போட்டுருக்கோம். 45 வந்து சைடில் கரைக்காமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் ஏர் வந்து நம்ம மேலே ஷீட்டு போட்டாலும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 4/3 ரெடியூசர் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ஏர் கண்டிப்பாக ஈவனாக ஒரே மட்டமாக, ப்ளஸ் அதே ஈவனுக்கு கிளாம்பு எல்லா கிளாம்பும் ஈவனாக இருக்குமா அதேமாரி அடிச்சுட்டு இந்த கிளாம்பு வரிசையில் ஈவன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4 இன்ச்சு ப்ளஸ் 2.5 எஸ்டபிள்யூஆரில் போட்டுங்க. 3 இன்ச்சுனா 3/4 1 இன்ச்சுனா நம்ம சாதா கிளாம்பில் போட்டு அடிச்சுக்கலாம். இது நம்ம ஸ்டெப் கிளாம்பு போட்டு அடிக்கிற மாரி அடிச்சுக்கலாம். நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், உங்களுக்கு ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். அதிகமாக கிராசிங் விழுவாது, அழகாக போட்டுக்கும். முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க எங்கேருந்து இந்த சைடு அடிக்கணுன்னு, அதுக்கேற்ற மாரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இது மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிட்டு நம்ம டேங்க் வைக்கிற வேலையை பார்க்கணும். இப்போ கார்பரேஷன் மோட்டருக்கு என்னன்னா மோட்ரு கார்பரேஷன் வாட்டர்லேருந்து எடுக்கிற மாரி கேட்டிருக்காங்க. இந்த கிளாம்புக்கு நடுவில் வந்து நாங்கள் வந்து 30 இன்ச்சு கிளாம்பு கேப் வைப்போம். 30 இன்ச்சு ப்ளஸ்ஸு நம்ம 2.5க்கு ப்ளஸ் 4க்கு இதேமாரி வாட்டர் தான் வைப்போம் ஃபுல்லாக. மேக்ஸிமம் நூல் அடிக்காமல்
அடிக்கிறதுக்கு இதேமாரி வாட்டத்தை வச்சு அந்த கோட்டுக்காக நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஸ்ப்ரிட்டில் உள்ள பாருங்கள் 2 கோட்டுக்கு அந்த தலை தூக்குது பாருங்கள். அதே வாட்டத்துக்கு வச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையும் அதே வாட்டத்துக்கு வச்சிங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மட்டமாக ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளெயினாக வாட்டர் போகிற பைப்பு தான், ஏன்னா அது மட்டமாக ஈவனாக இருக்கும். நீங்கள் லைட்டு வாட்டம் அதுக்கேற்ற மாரி நீங்கள் வாட்ட வச்சுக்கலாம் ஈவனாக. ஈஸியான மெத்தட் தான். என்னால் நிறைய பேர் ப்ளம்பர் ஆகியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் வேலை, ப்ளம்பிங் வேலை நிறைய கற்றுக்கிட்டு நிறைய பேர் ப்ளம்பர் ஆகியிருக்காங்க. அது ஒரு சந்தோஷம்தான் எனக்கு. இதேமாரி ஒர்க்கு நிறைய இதை பற்றி போடுறதுனால நம்மளுக்கு இது ஒரு சந்தோஷம். ப்ளஸ்ஸு இதுலேருந்து மோட்ரு கனெக்ஷன் வச்சுட்டு இதுலேருந்து டெலிவரி பண்ணி மோட்ரு போகிறதுக்காக வச்சுருக்கோம். கார்பரேஷன் வாட்டர் வரப்போ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. அதனால் 3/4 டெலிவரி வச்சுருக்கோம். இப்போ டேங்க் கனெக்ஷன் கொடுத்ததை போய் பார்ப்போம். டேங்க் பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஞ்சு வால்வு போட்டு இதில் டீ போட்டிருக்கோம். இது வந்து யூபிவிசி டேங்க் நெப்பில் போட்டு முறுக்கியிருக்கோம். ப்ளஸ்ஸு இதில் ஒரு த்ரெட் எண்டுக்கு போட்டிருக்கோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வால்வு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். 3/4 டெலிவரி கொண்டு வந்து இங்கே உள்ளார விட்டாச்சு ஃபுல்லாக. இது வந்து வாட்டர் லைன் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் 45 கொடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த சைடில் ஊற்றுற மாரி வச்சு இந்த டேங்கில் ஹோல்ஸ் போட்டு கொடுத்தோன்னா தொங்கிடும் அடிக்கவே. இங்கே ஒரு சாதாரண நம்ம ஒரு டேப்புக்காக பாதி டேங்க் அளவுக்கு நம்புகிற அளவுக்காக டேப் வச்சுருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து ஓவர்ஃப்ளோ ஊற்றுற மாரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக கனெக்ஷனு. இப்போ மோட்ரு ஸ்டாண்டு ஃபிட் பண்ணியாச்சு. மோட்ரு ஸ்டாண்டு ஃபிட் பண்ணி அது டெலிவரி கொடுத்தாச்சு. மோட்ரு செட் பண்ணியாச்சு. ப்ளஸ் இதில் தண்ணி ஊற்றுற ப்ரொவிஷன் என்னத்துக்கு வச்சுன்னா பக்கத்தில் போர் போட போகிறாங்க. 3 மாதத்தில் ஒரு போர் போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரிஞ்சு டெலிவரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வால்வு வைக்கிறதுக்காக கொஞ்சம் 2 எல்போ போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரைட்டாக கொடுத்தாண்ணா ஜின்னு கேட்பாங்க நிறைய பேர் அது கமெண்டில். அதுக்காக சொல்கிறேன். இது திரும்பி மோட்ரு கனெக்ஷன் வரப்போ 2 வால்வு போடும். மோட்டர்லேருந்து எடுத்துக்கலாம், ப்ளஸ்ஸு நம்ம போர்லேருந்து எடுத்துக்கலாம், ப்ளஸ் கார்பரேஷன் வாட்டர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ கார்பரேஷன் வாட்டர் வர ஆரம்பிச்சிட்டு நம்ம தண்ணியை ஓப்பன் பண்ணி வைப்போம். எங்கள் ஏரியாவில் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஆட்டோமேட்டிக்காக இருந்துட்டால் ஃப்ளோட் சுவிட்ச் போட்டுப்போம். இப்போ நார்மலாக வர ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக. இப்போ மோட்ரு ஆன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாச்சு. நம்ம கிச்சனில் எல்லாத்தையும் செக் பண்ணிப்போம். இது நார்மல் வாட்ரு வந்துட்டுது. ஆர்ஓ வாட்டருக்கும் வந்துடும் ஃபுல்லாக. இது வந்து கார்பரேஷன் வாட்ரு. இப்போ மோட்டரில் ஆனில் இருக்கிறதால ப்ரெஷர் கம்மியாக வருது. மற்றபடி சிங்கு செட் பண்ண வீடியோ, மற்றபடி வீடியோ எல்லாமே தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் எல்போ மேக்ஸிமம் போடுங்க. ஓஸு போடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஓஸு அடிக்கடி டேமேஜ் ஆகுது. அதனால் ஒர்க்கு அதிகமாக இருக்கும். இப்போ தரை தான் போட்டு இந்த மண்ணெல்லாம் கொட்டியாகுது. கொத்தனார் ஒர்க்கு நடக்குது. இப்போ தரெல்லாம் போட்டு ஒர்க்கு நடக்குது. இப்போ இந்த சைடு மேக்ஸிமம் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ பாத்ரூம்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டோம். லீக்கேஜ் ஏதாச்சும் இருக்குதா, வாட்ரு லீக்கேஜ் ஏதாச்சும் இருக்குதா பார்த்தாச்சு. லீக்கேஜ் எதுவுமே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக விளக்கம் கொடுக்குறேன். நன்றி.